இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கலாம். புதிய யுகம் ஆரம்பம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது இங்கே தேவனால் அந்த 120 பேர் மக்கள் மத்தியிலே அந்த எருசலேமிலே ஏற்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு சபையினுடைய ஆரம்பம் தொடங்க போகிறது, ஒரு புதிய யுகம் ஆரம்பிக்க போகிறது என்கிறதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக தேவன் எருசலேமிலே மகத்தான ஒரு காரியத்தை செய்கிறார். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் உண்டாகுது. வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகுது. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் என்று சொன்னால் பெந்தைகோஸ்தே என்பது 50வது என்பது பொருள். இது இஸ்ரவேலின் பண்டிகைகளில் ஒன்று. இது வாரங்களின் பண்டிகை என்றும் சொல்லி அழைக்கப்படுகிறது. பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாளிலே இவர்கள் கொண்டாடுகிற பண்டிகையாக, ஒரு அரிப்பின் பண்டிகையாக இவைகள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15லிருந்து 21 வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது அசைவாட்டும் பலியான இயேசு எல்லா பலிகளையும் செய்து முடித்துவிட்ட பின்பு 50வது நாளிலே கொண்டாடப்படுகிற அந்த பண்டிகையின் நாளிலே ஆவியானவர் என்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக, கிரேக்கர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், யூதர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அடிமைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய், சுயாதீனர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் பெற்று அவருக்கு சாட்சியாய் வாழும்படியான ஒரு நாள் தொடங்குகிற, அதாவது மணி குலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நாள் தொடங்குகிறதைத்தான் ஆவியானவர் இந்த அடையாளங்களோடு கூட தேவன் செய்து முடிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி, அதாவது அந்த கதிர்க்கட்டை அவங்க கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே எல்லா பலிகளையும் அந்த அசைவாட்டும் பலியோடு கூட அவர்கள் செலுத்துகிறதை பார்க்கிறோம். முதற்பலனாகிய அறுப்பின் பண்டிகையில் கொண்டாடப்படுகிற அந்த கதிர்க்கட்டை போல இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தவர்களில் முதற்பலனானார். அவர் தன்னை பிதாவினிடத்தில் காண்பிக்கும்படியாகத்தான் மரியாளிடத்தில் சொல்லுகிறார், இன்னும் நான் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகலை, அங்கே போய் நான் செய்து முடித்த, அதாவது நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட எல்லா பலிகளையும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். நிழலாட்டங்கள் இனிமே செய்யப்பட வேண்டியதில்லை, ஒரே பலியை நான் செலுத்தி முடித்து விட்டேன், தீர்த்து விட்டேன் என்று சொல்லும் வண்ணமாகத்தான் தன்னையே ஒரு அசைவாட்டும் பலியாக, இதனை தொடர்ந்து இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். அப்பத்தோடே கூட கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயது பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக, அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலியையும் அதை கீழே பாவ நிவாரண பலியையும் சமாதான பலியையும் இடக்கடவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா பலிகளையும், எல்லா நிழலாட்டமாய் அவர்கள் கொண்டாடின எல்லா பலிகளையும் நிறைவேற்றி பிதாவின் சமூகத்தில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக மகா பிரதான ஆசாரியனாக தேவனுக்கு காண்பித்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொன்னவர் 40 நாளளவும் இந்த பூமியில் இருந்து அவர்களுக்கு உயிரோடு கூட இருக்கிறவராக காண்பித்து விட்டு அவர் ஒலிவ மலையிலிருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 10 நாட்கள் இவர்கள் காத்து
காத்திருக்கிறார்கள். அந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபொழுது கிருபையின் யுகம் ஆரம்பித்து விட்டது என்பதை மனுக்குலத்திற்கு ஆண்டவர் புரிய வைக்கும்படியாக பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் அங்கே முழக்கம் உண்டாகி அந்த காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதே போலத்தான் ஆண்டவர் புதிய நாட்களை தொடங்கும்போது, புதிய காரியங்களை தொடங்கும் பொழுது, சபையின் உருவாக்க நாட்களை தொடங்கும்போது செய்ததைப் போலத்தான் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலும் ஆண்டவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். யாத்திராகமும் 19வது அதிகாரம் 16 19 வரையிலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதல்ல ஜனங்கள் மனசாட்சியின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். நோவாவின் நாட்களில் எல்லாம் மனசாட்சியின்படி வாழ்ந்தார்கள். மோசேயினுடைய நாட்களில்தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் நாட்களை ஆரம்பிக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை யாத்திராகமும் 20வது அதிகாரத்தில் மனிதர்களுக்கு கட்டளையாய் கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் 19வது அதிகாரம் 16 19 வரையிலும் செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது, 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். என் தேவன் பயங்கரம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அன்பு நிறைந்தவராக இருந்த போதிலும் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன், பயப்படத்தக்கவர் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக அவருடைய கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தேவன் மனிதனுக்கு முன்பாக செய்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியினால் இறங்கினபடினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல் எலும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வரவர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் நாட்களின் ஆரம்பத்திலேயும் ஆண்டவர் ஒரு மகத்தான கிரியையை மனுக்குலத்திற்கு முன்பாக செய்து காட்டுகிறார். கிருபையின் யுகம் ஆரம்பிக்குத, கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் தொடங்குகிறதற்கு முன்பாக சபையின் உருவாக்கத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இங்கே பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் பொழுதும் மனிதர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை உண்டு பண்ணி, மிகப்பெரிய காரியத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இப்போ இரகசிய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலங்கள் முடிந்து என் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது, நியாய தீர்ப்பின் காலம் வரும்பொழுதும் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள், அங்கே இருந்து அக்கினி இறங்கி இந்த பூமி முழுவதும் வெந்து அழியும்படியான மிகப்பெரிய காரியங்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உலகம் முழுவதிலும் நடக்கப் போகிற காரியங்களை தேவன் இந்த பூமியில் செய்யப்போகிற நாட்களை, அந்த செய்யப்போகிற கிரியைகளை, அந்த புதிய யுகங்கள் ஆரம்பிக்கிறதை அநேக மிகப்பெரிய அடையாளங்களினால் ஆண்டவர் நிரூபிக்கிறதை இந்த பகுதிகளிலே பார்க்கிறோம். 2ஆம் வசனம் எபிரேய மொழியில் உள்ளது போல கிரேக்கத்திலும் ஒரே வார்த்தைக்கு காற்று என்றும் ஆவி என்றும் பொருள்படுகிறது. தேவனுடைய ஆவியானவருக்கு அடையாளமாக காற்று இருப்பது இயற்கையானதே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:8 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறோம், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவரின் வருகை பலத்த காற்றின் இரைச்சலோடு அறிவிக்கப்பட்டதும் பொருத்தமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக நெருப்பை தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக அனுசரித்தனர். யாத்திராகமம் 3:2 அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கே பார்க்கிறோம் அக்னிமயமான நாவுகளை பார்க்கிறோம். இவைகள் முதன்மையான பணி அவங்களுக்கு எதிலிருந்து தொடங்கணும்னா வாயில் தான், சாட்சி தான் சொல்லணும். அவர்கள் இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் சரீரத்தில் யுத்தம் பண்ணினது போல யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. அவர்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும். எருசலேமில் சாட்சிகளாக, யூதேயாவில் சாட்சிகளாக, சமாரியாவில் சாட்சிகளாக, பூமியின் கடைசி பரியந்தமும் அவர்கள் சாட்சிகளாய் வாழ வேண்டும். சபை ஆரம்பிக்கப்பட போகிறது. கர்த்தருக்கென்று மணவாட்டி ஆயத்தமாக்கப்பட போகிறது. முதல்ல அந்த சபையில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட போகிறார்கள். ஆகவே அவருடைய நாவின் மேல் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேலே வந்து இறங்குகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்காக
பேசுகிறவர்களாக, பேசுகிறதற்கு வல்லமை அந்த தேவனுடைய ஆவியினால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அங்கே ஆண்டவர் நிறைவேற்றி காட்டினதை பார்க்கிறோம். அந்த ஆவியினால் நிறைவை பெற்றுக்கொண்ட பின்பு பேதுருவினுடைய பிரசங்கமே அத்தனை ஆணித்தரமாக, முதல் பிரசங்கம், புதிய யுகத்தின் பிரசங்கம், கிருபையின் யுகத்தின் பிரசங்கம், புதிய தொடக்கத்தின் பிரசங்கமே அங்கே 3000 பேரை ஆண்டவர் பக்கம் இழுத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆவியானவரின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு அவருக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக ஜீவிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.